ஹலோ गाइस வெல்கம் பேக் டு பிஜானிட்ட. இன்றைக்கி நம்ம கேஜில் ஒரு வேடான விஷயம் நடந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைம் நடக்கல, ரெண்டாவது நடந்துட்டுருக்கு. காலை கமிச்சிருங்க, காலில் எதுவும் பிரச்சனை நினச்சிடாங்க. அதுக்கு கீழே அந்த புறாவோட விட்ட மாதிரி தெரியுதுல, அதில் தான் மேட்ரே இருக்குது. அது என்னென்னா அந்த புறா விட்டுருக்க முட்டை பார்க்குறதுக்கு பள்ளி முட்டை மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இதுதான் அந்த புறா விட்ட முட்டை. இது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேஜில் நடந்திருக்கு. அது ஒரு நார்மல் புறா நடந்துச்சு. நான் அந்த முட்டையை ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை. அங்கேயும் ஏதோ அந்த புறா போட்டுருக்க பீ தான் காஞ்சி உருண்டு கிடக்குன்னு பார்த்தா கடைசியில் இதுதான் அந்த புறா விட்டுருக்க முட்டை. ரொம்ப நாள் அந்த புறா முட்டையை உள்ளன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் விட்டுருக்கு. இந்த முட்டையால் ஒரு யூஸும் இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தையும் நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதில் அந்த நார்மல் முட்டைக்கும் அந்த புறா விட்டு முட்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்தோம். அதே சைஸில் தான் இந்த வாட்டியும் விட்டுருக்கு. அந்த டைமில் அந்த முட்டையும் பொறிக்கணும் அந்த புறாவில் அடையில தூக்கி வச்சிருந்த தற்கொலையாக இருந்தேன். இப்போ அந்த முட்டையை குயாசிட்டில் உடச்சி பார்த்தா வெறும் வெள்ளைக்கரு தான் இருக்குது, மஞ்சக்கருவே இல்லை. இது எல்லாமே பெண் புறாக்கு இருக்கிற சத்துக்குறையினால் ஏற்படுது தான். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த புறா வந்து இறைய ஒழுங்காக சாப்பிடாது, கோதுமை அதை மட்டும் தான் சாப்பிடுன்னு சொல்லி. நான் இப்போ ரீசெண்டாக கோதுமை மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்னாடி போட்டு முட்டை ஓடலாம் சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லி கிரிட் வாங்கி வச்சிருக்கேன். அதை ஃபஸ்ட் டைம் வந்து கொத்தி பாக்கு எடுத்து கொஞ்சம் கொண்டக்கல்லாம் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த கிரிட்டையும் சாப்பிடலாம், அதையும் சாப்பிடலாம். இனிமேல் ஓரளவு விட்டமின் டேப்லெட் எடுத்து கால்சியம் டேப்லெட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதில் எடுத்து ஒழுங்காக விட்டு விடுதான்னு பார்ப்போம். அப்புறம் அபினேஷன் ஒருத்தர் அவர் நேமை சொல்லி கமெண்ட்ஸில் ரெக்யூஸ் பண்ணியிருந்தாரு. ஹாய் அபினேஷ், இந்த வீடியோவில் தான் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.